ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பவுல் தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்தில் சொல்லுகிறார். ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அதனை குத்திக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அதனை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார் என்றால் அதனுடைய பாதிப்பு என்னால் தாங்க முடியாதபடி கஷ்டப்படுவதனால் 3 முறை ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றவே இல்லை. எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எத்தனை நேரம் ஜெபித்தும் பதில் வரவில்லையே, சோர்ந்து போய் விடுகிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம். இன்னும் ஜெபித்து பிரயோஜனம் வருமா? ஜெபித்து இனி என்னத்திற்கு? பாதி பேர் இப்படி ஜெபத்தை நிப்பாட்டி விடுவார்கள். ஜெபம் பண்ண சுகம் கிடைக்கல, ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கல, ஜெபம் பண்ண வேலை நடக்கல, ஜெபம் பண்ண பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, ஜெபம் பண்ண என்ன ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கல, போதும்ட்டு மனசு ஆயிப்போச்சு, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், செஞ்சா செய்யட்டும். இல்லை, அதுதான் இல்லை. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி நீங்கள் முடிவு எடுத்து விட முடியாது. 3 முறை ஜெபித்தும் அந்த முள் எடுக்கப்படவில்லை. மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் கிருபை உனக்கு போதும். இந்த பலவீனமான ஃபீல் பண்றலா, அந்த பலவீனம் ஒன்று மேற்கொள்ளாதபடி என்னுடைய பலன் விளங்குறத நீ பாப்பான்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அந்த இடத்துல ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. அற்புதமா நடத்த ஆரம்பிக்கிறாரு. இதனால் ஊழியம் தடைப்படவில்லை, வல்லமை வெளிப்படுவது குறையவில்லை. மென்மேல ஆண்டவர் உயர்த்தி என்னும் பரலோகத்தில் பல காரியங்களை அறிந்து கொள்ளவும், தெரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் நிருபங்களாக அது வெளிவந்தது. யோசித்து பாருங்க. உங்க ஜெபம் கேட்கலன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ண வேண்டாம். மாறாக வேறொரு காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும் பொழுது அதற்கான பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பாரு. ஜெபம் வீணாய் போவதில்லை. ஜான் பனியன் என்கிற ஊழியரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதுதான் அவருடைய பிரதான பணி. அப்பொழுது சட்டம் இயேசுவை பிரசங்கிக்க கூடாது என்று இருந்தது. இவர் பிரசங்கித்தார், கைது செய்தார்கள். அங்க நீதிமன்றத்தில் நிறுத்தி, நீ இயேசுவை பிரசங்கிக்க மாட்டேன் என்று உறுதிமொழி பத்திரம் கொடுப்பாய் என்று சொன்னால் உன்னை விடுதலையாக்கி விடுகிறோம். ஜான் பனியன் சொன்னாராம், என்னுடைய வேலையே அது, நான் எப்படி வேலை செய்யாமல் இருக்க முடியும்? நான் மீண்டுமா பிரசங்கிப்பேன். இப்போ நீ வெளியே வர முடியாது, உனக்கு சிறை தண்டனை தான். ஓகே, நோ ப்ராப்ளம் என்று சொல்லி சிறை தண்டனையில போட்டு விட்டார்கள். சிறைச்சாலையில கொடுமையான வேதனையான ஒரு அனுபவம். ஆனாலும் இவருக்கு மனம் உடைந்து போய் ஜெபிக்கிற, ஆண்டவரை இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர மாட்டீரா? ஆண்டவர் வெளிக்கொண்டு வரவே இல்லை. இன்னும் துக்கம் வந்தது. மீண்டுமா ஜெபித்தார், சோர்ந்து போய்விட்டார். ஆண்டவர் என்ன பண்ணினார்? வெளி வருவதற்கான வழி உண்டாகவில்லை, மாறாக பரலோகத்தை திறந்தார், தரிசனங்களை கொடுத்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்தெந்த பாதைகளில் பிரயாணப்படுகிறான், முடிவு எப்படி இருக்கிறது, எங்கு போய் சேர்கிறான் என்பதை காண்பித்தார். அந்த சுவரிலும் மற்ற பகுதியிலும் பேப்பர்களில் நிறைய எழுதி வைத்து அவைகள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் வந்தது, இந்த பரலோக தரிசனத்தின் நேரம் முடிவடைந்தது. அத்தனை குறிப்புகளை வைத்து ஒரு புத்தகத்தை எழுதினார். அதான் மோட்ச பிரயாணம். விடுதலைக்கான வழி இல்லை, ஆனால் பரலோகத்தின் காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு நாள் வந்தது, விடுதலை உண்டானது. நாமும் படிக்கிறோமே, விரும்பினால் அதை வாங்கி படித்து பாருங்கள். எவ்வளவு காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். உங்கள் ஜெபம் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அநேக நேரம் நாங்களும் ஜெபிக்கும் பொழுது பதில் வராவிட்டால் சோர்ந்து விடுகிறோம். இன்னும் ஒரு காரியமே நடக்கலையே, ஒரு அசைவு கூட ஆண்டவர் ஏற்படுத்தலையே, இன்னும் சத்துருக்கள் பெருகிட்டு தானே இருக்கிறாங்க, இன்னும் இதுல விடுதலை இல்லையே, சுகம் இல்லையே, அற்புதம் இல்லையே, இன்றைக்கு கலங்குகிற பிள்ளைகள் இன்றைக்கு நினைவு கூர்ந்து கூட இருக்கிறத காண்பீங்கப்பா. எல்லாவற்றையும் குறித்த காலத்துல செய்யுங்கிறீங்கப்பா. எல்லாம் நியமிக்கப்பட்ட காலங்கள் இருக்குது. அதுவரை பொறுமையா இருக்க உதவி செய்யுங்க. அதுவரை நீர் எங்கள் நடத்துகிற விதத்துல நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து மேல் நம்பிக்கை வைத்து அந்த பாதையில் நடக்க உதவி செய்யும். கிருபை போதுமானதாக இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளுக்கு நீ நம்பிக்கை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதீர்கள். உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். ஆனால் தேவன் குறித்த காலத்திலே அதை செய்வார். அந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.